வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவருடைய பிறப்பு ஜாதகத்தை கிரக மண்டல ஜோதிட முறையில் ஆராய்வோம். டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி இவர் பிறந்திருக்கிறது 15 செப்டம்பர் 1939. பிறந்த நேரம் காலை 5 மணி. சென்னையில் பிறந்திருக்காரு. அயனம்சா கேபி. பிறக்கின்ற போது சந்திரமகாதசை இருப்பு 3 வருடங்கள் 3 நாட்கள். ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்ன பாகையை ஆராய்வோம். சிம்ம ராசியில் 13 டிகிரி 13 நிமிடங்கள் 56 வினாடிகள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் அமைது. லக்ன சப்லாடாக வரக்கூடிய சந்திரன் 12வது பாவத்துக்கு அதிபதியாகி 2வது பாவத்தில் கன்னியா ராசியில் 19 டிகிரி 19 நிமிடங்கள் 8 வினாடிகள் ராகுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய ஓன் சப்லையும் இருக்காரு. லக்ன சப்லாடாக வரக்கூடிய சந்திரன் 2வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 2வது பாவ குறிக்காட்டி இவருடைய வாத திறமைகளை பேச்சு திறமைகளை குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்னாதிபதியான சூரியன் புதனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். சூரியன் புதனுடைய மண்டலம் ஏறி இருக்கார். புதன் லக்ன பாவத்தில் இருக்கார். 2-11க்கு அதிபதி. ஜாதகர் பேச்சுக்கலையில் வல்லமை கொண்டவர். 12ஆம் பாவாதிபதியான சந்திரன் ராகுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய ஓன் சப்லையும் இருக்கார். 4-9க்கு அதிபதியான செவ்வாய் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். 2-11க்கு அதிபதியான புதன் குருவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்கார். 5-8 பாவங்கள் ஆளக்கூடிய குரு சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்கார். 3-10 பாவங்கள் ஆளக்கூடிய சுக்கிரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். 6-7 பாவங்கள் ஆளக்கூடிய சனி சூரியனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்காங்க. கிரக மண்டல அட்டவணையில் சந்திரனுக்கு புதனுக்கு குருவுக்கு சுக்கிரனே சப்லாடாக வருவதை காண முடியும். சுக்கிரன் 3-10 பாவங்களை ஆளக்கூடியவர். லக்னத்திற்கு 3வது பாவம் வாத திறமைகளை டிபேட்டிங் ஸ்கில்ஸை குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்னாதிபதியான சூரியன் 1-11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சூரியன் 1-2-11 பாவங்களோட சம்பந்தப்படுவதை அடிப்படையாக வைத்து ஜாதகர் வாத பிரதிவாதங்களில் வல்லவர் என்பதை வரையறை செய்ய முடியும். சந்திரன் 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 4-9க்கு அதிபதியான ராஜயோகாதிபதி செவ்வாய் 3, 4, 5, 9, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 4-9க்கு அதிபதியாகி 10வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 2வது பாவத்தை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. ஜாதகர் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக பணியாற்றியவர். 9வது பாவம் பல்கலைக்கழகத்தையும் 10வது பாவம் அங்கே பணிபுரிவதையும் 2வது பாவம் மாணாக்கர்களுக்கு பாடம் எடுப்பதையும் குறிக்கும். புதன் 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 8வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 2-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 8வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 8வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1-11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 6வது பாவம் வழக்கு வம்புகளை குறிக்கும். இவருடைய 6வது பாவாதிபதியான சனி 1, 6, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 4, 5, 9, 10 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஜாதகர் லஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசியல் கட்சிகள் மீது வழக்கு பதிந்து அவர்கள் செய்த ஊழல் விஷயங்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர். அவர் தொடுத்த வழக்குகளில் வெற்றி பெறவும் செய்தார். சனி லக்ன பாவத்தோடு 3, 6, 9, 10 பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். ஜாதகருக்கு சனி மகாதசை மிகப்பெரிய ஒரு யோக தசையாக அமைந்தது. 1983ஆம் ஆண்டு தொடங்கிய சனி தசை 2002 வரை நடைபெற்றது. சனி தசா காலகட்டங்களில் இவர் அரசியலில் பல்வேறு வெற்றிகளை பெற்றார். பல்வேறு உயரிய பதவிகளை வகித்தார். ராகு 1, 2, 3, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 12 ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 1, 8, 4, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும்
2 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஜாதகருடைய பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். விரையாதிபதியான சந்திரன் 1-7 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சந்திரன் 2வது பாவத்தை வலுவாக குறிக்காட்டுறாரு. 2வது பாவம் இவருடைய வாக்கு வாத திறமைகளை குறிக்கும். லக்னாதிபதியான சூரியன் 2-8 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. சூரியன் 1-2 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2வது பாவ சப்ளாடாக வரக்கூடிய சூரியன் 1-2 11 பாவங்களை குறிக்காட்டுவதை அடிப்படையாக வைத்து இவர் வாத பிரதிவாதங்களில் சிறந்தவர் என்பதை வரையறை செய்ய முடியும். 5-8 பாவங்களை ஆளக்கூடிய குரு இவருடைய 3, 5, 9, 11 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. 5வது பாவம் இவருடைய அறிவாற்றலை குறிக்கும். குரு 2, 8, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2வது பாவம் இவர் வாதிடுவதையும் 8வது பாவம் இவருடைய போட்டியாளர் வாதிடுவதையும் குறிக்காட்டுது. குரு 3வது பாவ சப்ளாடாக அமைந்து சுக்கிரனுடைய சப்ள இருக்காரு. சுக்கிரன் 3-10க்கு அதிபதி. 3வது பாவம் எழுத்தாற்றல் வாத பிரதிவாதங்களை குறிக்கும். 6-7 பாவங்களுக்கு அதிபதியான சனி இவருடைய 4-10 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. சனி 1, 6, 8 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 4, 5, 9, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி மகாதசை இவருக்கு யோக தசையை அமைந்து பல்வேறு பதவிகளை தந்தது. 4, 9 பாவங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இவருடைய 6, 12 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. செவ்வாய் 2, 3, 5, 9, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 3, 10 பாவங்கள் ஜாதகர் கோர்ட் கேஸ்களில் வெற்றி பெறுவதை குறிக்கும். ஜாதகர் நவம்பர் 1990ஆம் ஆண்டு கேபினட் மினிஸ்டராக பதவி வகித்தார். சனி மகாதசை சுக்கிரபுத்தியில். தசாநாதன் சனி 1, 3, 6, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 1, 3, 6, 10 பாவங்கள் இவர் வகிக்கக்கூடிய உயர் பதவிகளை குறிக்கும். சனி இவருக்கு 10வது பாவ சப்ளாடாக வந்ததை முன்பே பார்த்தோம். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 3, 10 பாவங்களுக்கு அதிபதியாகி 8வது பாவத்தை மண்டல வாயிலாக குறித்தாலும் கூட 1, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் சூரியனுடைய சப்ள இருக்காரு. சூரியன் அரசாங்க உயர் பதவிகளை குறிக்கும். ஜாதகர் 1998ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சனி தசை ராகுபுத்தியில். தசாநாதனாக செயல்படக்கூடிய சனி 1, 3, 6, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 10வது பாவ சப்ளாடாகவும் வராரு. ராகு 1, 2 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 10 பாவ குறிகாட்டிகளை மறைமுகமாகவும் குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 2, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. ராகு குறிக்காட்டக்கூடிய 1, 2, 3, 10 பாவ குறிகாட்டிகள் ஜாதகருக்கு பதவி தரக்கூடிய பாவ குறிகாட்டிகள். டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீது வழக்கு பதிவு செய்தார். சனி மகாதசை செவ்வாபுத்தியில். தசாநாதனாக செயல்படக்கூடிய சனி லக்ன பாவத்தோடு 3, 6, 9, 10 பாவ குறிகாட்டிகளை குறிக்காட்டுறாரு. 6வது பாவம் வழக்கு வியாஜியங்களை குறிக்கும். ஜாதகர் சனி தசை செவ்வாபுத்தியில் வழக்கு பதிகிறாரு. செவ்வாய் இவருடைய 6, 12 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வருவதை முன்பே பார்த்தோம். செவ்வாய் குறிக்காட்டக்கூடிய 2, 3, 9, 10 பாவங்கள் இவர் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி பெறுவதை குறிக்கும். டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் 15 ஏப்ரல் 2011ஆம் ஆண்டு 206 பக்கங்கள் கொண்ட பெட்டிஷனை 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் பதிவு செய்தார். புதன் தசை செவ்வாபுத்தியில். புதன் 2, 11க்கு அதிபதியாகி 7, 8 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் 6, 12 பாவ முனைகளுக்கு சப்ளாட அமைவதோடு 2, 3, 9, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3வது பாவம் இவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவதை குறிக்கும். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.